ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கடவுளுக்கெல்லாம் கடவுள்னு சொல்லக்கூடிய லார்ட் சுப்ரீம் சிவாவுடைய டாட்டர்ஸ்லாம் யாராவது தான் பார்க்க போகிறோம். என்ன ப்ரோ சொல்கிறீங்க, சிவாக்கு டாட்டர்ஸ் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காங்க. ஸோ சிவசக்திக்கு டாட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த டாட்டர்ஸ் யாருன்றது வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய டாட்டர்ஸ் இருக்காங்க, பட் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் 4 டாட்டர்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். டெக்னிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய எல்லா பொண்ணுங்களுமே அவங்களுக்கு டாட்டர்ஸ் தான், அதுதான் ஃபேக்ட்டு. பட் இருந்தாலும் அதிகமாக மென்ஷன் பண்ணக்கூடிய இந்த 4 காட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட டாட்டராக மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இந்த 4 காட்ஸ் யாருன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 4th பிளேஸில் பார்க்கக்கூடிய டாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா காட்ஸஸ் ஆஃப் மானசா. ஸோ மானசான்றது வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக ஒரு செர்பன்ட் காட், ஸோ நாக கடவுள் அப்படின்னு சொல்லி ஆகணும். டெக்னிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சிவசக்தியோட டாட்டர் கிடையாது. இவங்க கஷ்யப்பையோட பொண்ணு, கஷ்யப்பாவோட பொண்ணு. கஷ்யப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எப்படி ஆதிசேஷன் வாசிக்கெல்லாம் ஃபாதராக இருக்காரு, இந்த தேவர்கள்லாம் ஃபாதராக இருக்காரோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்குமே அவங்க ஃபாதர் தான் டெக்னிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சுரசாவுடைய பொண்ணு. ஆனால் நிறைய விதங்களில் இவங்க சுரசாவோட பொண்ணாக சொல்லியிருக்காங்க, புக்ஸ்லாம் அப்படி தான் இருக்குது. பட் ஒரு சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சிவசக்தியோட பொண்ணு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க. அதாவது டெக்னிக்கலி சிவாவோட பொண்ணு அப்படின்ற மாதிரியும், இவங்களுக்கு வந்து தேவி பார்வதி பெருசாக பிடிக்காது அப்படின்ற மாதிரியும் மென்ஷன் பண்ணுறாங்க. பட் எனக்கு இதில் பெருசாக நம்பிக்கை கிடையாது. பிகாஸ் நிறைய சோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மேக்ஸிமம் பார்வதியோட ஒரு வாகனம் சொல்ல முடியாது, அவங்களுடைய ஒரு குடையாக தான் அவங்க இருக்காங்க. பட் மற்ற சோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஆதிசேஷன் மற்றும் வாசுகியோட சிஸ்டர் அப்படின்ற மாதிரியும், கஷ்யப்பர் மற்றும் நம்ம சுரசாவுடைய டாட்டர் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் ஒரு சில இடங்களில் இவங்களை சிவசக்தியோட டாட்டர் மென்ஷன் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை லிஸ்ட்டில் சேர்த்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு டாட்டர் அண்ட் சன்ஸ் தான். பட் நிறைய சோர்ஸ் படி இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா சிவசக்தி கிரியேட் பண்ணல. அண்ட் இவங்க பேசிக்காக வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கடவுளாகவும் இருக்காங்க. இவங்க நாக கடவுள்ன்றதுனால செர்பன்ட் பேஸ் பண்ண பவர்ஸ் தான் இவங்ககிட்ட இருக்கும். இவங்களோட ஷேப் ஷூட்டி ஆக முடியும். அதுக்கப்புறம் பார்த்தா நிறைய மேஜிக்கல் பவர்ஸ் இருக்கும். சைஸ் ஆல்டர்னேட் பண்ண முடியும். இவங்களால ஹியூமன்ஸில் லைஃப்பில் சில விஷயங்களை சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்க முடியும். ஸோ மைண்டை மேனிபுலேட் பண்ண முடியும், இல்யூஷனை கிரியேட் பண்ண முடியும். நிறைய சென்சஸ் எபிலிட்டி இருக்கும். இந்த மாதிரி நிறைய பவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக தேவர்கள்ட்ட இருக்கக்கூடிய நிறைய எபிலிட்டி உங்களுக்கு இருக்கும். அண்ட் இவங்க ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தெய்வமாகவும் கருதப்படுறாங்க. நெக்ஸ்ட் நம்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா அரண்யானி. நம்ம அரண்யை பற்றி ஆல்ரெடி நம்ம ஒரு ஷார்ட்ஸ் மேக் பண்ணி போட்டிருக்கோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அரண்யானியை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வேதங்களை தான் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கும். இந்த அரண்யானின்றவங்க யாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இவங்க எப்படி பிறந்தாங்க அப்படின்னா கற்பக விருட்ச மரம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மரத்தை சோதிப்பதற்காக வந்து பார்த்தீங்கன்னா தேவி பார்வதி ஒரு நார்மல் ஃபார்மில் இல்லை வேறு ஒரு ஸ்பீஷீஸ் ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போகிறாங்க. ஸோ அந்த கற்பக விருட்ச மரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு மேஜிக்கல் ட்ரீ ஆக்சுவலி. ஸோ காட் லைக் மேஜிக்கல் ட்ரீ. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது காடுன்னு தெரியாது. ஸோ அங்கே நிற்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கடவுள்னு தெரியல. பட் இருந்தாலும் வந்துட்டு அவங்க இப்போதுமே கேட்கறத கொடுத்துருவாங்க இல்லையா. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உயிரை உருவாக்க சொல்கிறாங்க. ஸோ அம்மன் வந்து வேறு ஒரு ஃபார்மில் இருந்து எனக்கு ஒரு மகள் வேணும், ஒரு பொண்ணு வேணும், அதை உருவாக்கி கொடுன்னு கேட்க ஆக்சுவலி கற்பக விருட்ச மரம் எல்லாத்தையுமே கொடுத்துரும். பட் ஒரு உயிரை உருவாக்குதுன்றது ஒரு பெரிய விஷயம் இல்லையா. ஸோ அந்த மரம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சக்தியையும் பயன்படுத்தி ஒரு உயிரை உருவாக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு ட்ரீ பேஸ் பண்ண ஒரு உயிரை உருவாக்குது. ஸோ அந்த ஒரு பெண் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரண்யானி. ஒரு சோலே கிரியேட் பண்ணாதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரீ அப்படின்றது மேஜிக்கல் ட்ரீ வந்து பார்த்தீங்கன்னா மயங்கி போயிடுது. ஸோ அதாவது டோட்டலாக வந்து வீக் ஆகிடுது, எல்லா பவருமே போயிடுச்சு. அப்போது அம்மன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நிற்பது அப்படின்னு தெரிஞ்சிச்சு. கடவுள் தான் தன்னை சோதிக்க வந்திருக்காங்கன்னு மரம் தெரிஞ்சிருது. அம்மன் வந்து பார்த்தீங்கன்னா அது பவர்ஸை திருப்பி கொடுத்துட்றாங்க. ஸோ அதுக்கு பவர் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு சில வரங்களும் கொடுக்குறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெண்ணை தன்னோட மகளாக எடுத்துக்க அவங்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணுக்கு சில பவர்ஸ்லாம் கொடுத்து அரண்யானு பேர் வச்சு ஃபாரஸ்ட்டோட காடை, ஸோ காடுகள் மரங்கள் வளங்கள் சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடவுளாக வந்து பார்த்தீங்கன்னா நியமிக்கிறாங்க. ஸோ நம்ம அரண்யானியை ஸோ இதுக்கப்புறம் தான் அரண்யானி ஒரு காடாக மாறுறாங்க. ஸோ அவங்களுக்கு பவர்ஸ் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபாரஸ்ட்டோட காடாக மாற்றுறாங்க. ஸோ இவங்க ஃபாரஸ்ட் அனிமல்ஸ் அப்புறம் இந்த ட்ரீ தாவரங்கள் போன்ற எல்லாத்துக்குமே காடாக இருக்காங்க. ஸோ வந்து டெக்னிக்கலாக பூமிக்கு அவங்க வரவே மாட்டாங்க அவ்வளோவா. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கற்பக விருட்சம் கூட தான் இருப்பாங்களாம். அந்த மரத்துக்கு ஒரு கார்டியனாக தான் இருப்பாங்க அப்படின்ற மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அந்த காட்டுப்பகுதியில் தான் இவங்க இருப்பாங்களாம். இவங்க கைலாசத்தில் தான் இருப்பாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. அண்ட் இவங்களோட ஹஸ்பண்ட் யார் வந்து பார்த்தீங்கன்னா சித்ரான்னு சொல்லக்கூடிய பிரம்மாவோட பையன். ஸோ இவர் ஒரு தேவன் தான் இல்லையா. ஸோ இவர் கைலாசத்துக்கு வந்தப்போ இவங்களை மீட் பண்ணி இவங்க மேலே வந்து ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட் ஏற்பட்டு இவங்களை மேரேஜ் பண்ணியிருக்காரு. ஸோ இவங்க சித்ராவுடைய ஒய்ஃபாக இருக்காங்க. சித்ரா பிரம்மதேவனுடைய மகன். இவங்க பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அனிமல்ஸை மேனிபுலேட் பண்ணுவாங்க, அனிமல்ஸை கண்ட்ரோல் பண்ணுவாங்க, தாவரங்களை மேனிபுலேட் பண்ணுவாங்க. எல்லா தாவரத்தையும் உங்களால் மேனிபுலேட் பண்ண முடியும், எல்லா மரங்களையும் உருவாக்க முடியும். ஸோ எல்லா காடுகளையும் உங்களால் படைக்க முடியும், எந்த ஒரு உயிரத்தாலையும் உங்களால் மாற முடியும். ஸோ ஷேப் ஷிஃப்டிங் இருக்குது, சைஸ் ஆல்டர்னேஷன் இருக்குது, ஸோ மேனிபுலேஷன் இருக்குது, எக்கச்சக்கமாக மேனிபுலேட் பண்ண முடியும். ஐம்பூதங்களையும் உங்களால் மேனிபுலேட் பண்ண முடியும். தாவரம் மரம் சான்ற எல்லா சக்திகளுமே மேக்ஸிமம் இவங்ககிட்ட இருக்கும்னு சொல்லப்படுது. இவங்க நினைச்சாங்கன்னா எல்லா தாவரங்களுக்கும் உயிர் கொடுக்க முடியும், உயிர் கொடுத்து அதுங்க எல்லாமே நடமாட வைக்க முடியும் சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான பவர்ஸ் பற்றி இவங்ககிட்ட இருக்கும். பேசிக்காக வந்து ஒரு காட் இல்லையா, ஒரு காடஸஸ். ஸோ இவங்களுமே மோஸ்ட் பவர்ஃபுல் ஒரு காடஸ் தான் கருதப்படுறாங்க. ஸோ இவங்களை பற்றி நிறைய குறிப்புகள் இருக்குது. இவங்களை பற்றி நான் தனி வீடியோ ஸ்பெஷல் வீடியோ மேக் பண்ணுறேன். இவங்களோட பவர்ஸ், இவங்களோட ஆர்ஜின், இவங்களோட
இவங்களோட கேரக்டரிசம் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வீடியோ மேக் பண்ணுறாங்க. ஸோ பார்வதி தான் இவங்களை கிரியேட் பண்ண சொன்னதுனாலையும் இவங்கள தன்னுடைய மகளாக ஏற்றுக்கிட்டதுனாலையும் இவங்களையும் சிவசக்தியோட மகளாக தான் கருதப்படுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் 2ல் இருக்கிறது பார்த்தீங்கன்னா காடஸ் ஆஃப் ஜோதி. ஜோதி பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவங்களும் சிவபெருமானுடைய மகள் தான், சிவசக்தியோட மகள். இவங்க கிரியேட் ஆன ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஸ்டோரிஸ் இருக்குது. அதில் மோஸ்ட்லி 2 ஸ்டோரி ரொம்ப ஃபேமஸ். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சிவபெருமானோட நெற்றிக்கண்ணிலேருந்து தோன்றுறாங்க அப்படின்ற மாதிரி, இப்படி முருகப்பெருமான் தோன்றுறாரு இல்லையா, அதே மாதிரி இவங்க சிவபெருமான் நெற்றிக்கண்ணில் தோன்றியதாகவும் சொல்லப்படுது. இன்னொரு ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் சூரபத்மன் வார் டைமில் நம்ம அம்மன் அவங்களோட நெற்றிக்கண்ணில் இருந்து ஜோதியை கிரியேட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரியும் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் சிவசக்தி 2 பேர் யாராவது தான் இவங்களை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஜோதிக்கு ஆக்சுவலி முருகப்பெருமான் ரொம்ப பிடிக்குமா, முருகப்பெருமான் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க அப்படின்ற மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அதிகமாக முருகப்பெருமான் கோவில் ஆலயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட வடிவங்களும் இவங்களோட ஸ்டாச்சு நம்ம பார்க்கலாம்னு சொல்லப்படுது. இவங்க முருகனுடைய வேலில் தான் ஐக்கியமாக இருப்பாங்களாம். பிகாஸ் ஜோதின்றது உங்களுக்கு தெரியும் லைட் பவர் இல்லையா. ஸோ அது எப்போதும் பார்த்தீங்கன்னா முருகனுடைய வேலில் தான் இவங்க தங்கியிருப்பாங்க அப்படின்ற மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ முருகப்பெருமானுக்கு இடத்துல கண்டிப்பாக இவங்களும் இருப்பாங்க, தோட தங்கச்சியாக இருப்பாங்க அப்படின்ற மென்ஷன் பண்ணப்படுது. ஜோதின்றவங்க காடஸ் ஆஃப் லைட். ஸோ லைட்டோட கடவுளாக ஒளியோட தெய்வமாக இவங்க கருதப்படுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை வட மாநிலங்களில் ஜுவாலாமுகி அப்படின்ற மென்ஷன் பண்ணப்படுது. ஸோ இவங்களுக்கு நிறைய நேம்ஸ் இருக்குது. ரேகா, ராயா, ராயாகி, ஜோதி, ஜுவாலாமுகின்னு எக்கச்சக்கமான பேர்கள் இவங்களுக்கு சொல்லப்படுது. டெக்னிக்கலாக சிவசக்தி மகள்கள் ரொம்ப முக்கியமான ஒருத்தவங்கள இவங்களுக்கு ஒருத்தர் சொல்லி ஆகணும். சொல்லப்போனால் இவங்க இல்லாத கோயில்களே இருக்காது. என்னதான் இவங்க முருகப்பெருமான் கோயிலில் தான் அதிகமாக இருப்பாங்கன்னு சொன்னாலும் பேசிக்காக எல்லா கோயில்களுமே இவங்க இருப்பாங்க. எல்லா கடவுளை கும்பிட்டாலும் கண்டிப்பாக இவங்களை ஃபஸ்ட்டு வழிபட்டுட்டு தான் மற்ற கடவுளை கும்பிடுவாங்க. அதாவது ஜோதி ஏற்றிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கடவுளை வழிபடுவாங்க. ஒரு கடவுளை வழிபாட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜோதி ரொம்ப முக்கியமாக கருதப்படுது. ஸோ ஜோதின்னு சொல்லக்கூடிய இந்த காடஸஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் முதன்மையாக இருக்காங்க. ஃபயர் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் இவங்க இருப்பாங்க. ஃபயர் மட்டும் கிடையாது, ஒளி எங்கெல்லாம் இருக்கோ அவங்க எல்லா இடத்துலையும் இவங்க இருப்பாங்க சொல்லப்படுது. இவங்களோட பவர்ஸ் எடுத்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைட் ஜெனரேஷன். இவங்க வந்து ஒளியை உருவாக்குவாங்க, ஒளியை மேனிபுலேட் பண்ணுவாங்க, எப்பேற்பட்ட ஒளியை கிரியேட் பண்ணுவாங்க. சூரியனுக்கு நிகரான ஒளியை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிரியேட் பண்ணுவாங்க. அண்ட் இவங்க அன்லிமிட்டடாக ஃபயரை உருவாக்குவாங்க. ஸோ அன்லிமிட்டட்னா அன்லிமிட்டட், அக்னி பகவானுக்கு நிகராக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஃபயரை உருவாக்குவாங்க. அண்ட் ஃபயரை மேனிபுலேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பஞ்சபூதங்களையுமே மேனிபுலேட் பண்ணுவாங்க. நீர், நிலம், ஆகாயம், காற்றுன்னு சொல்லி பஞ்சபூதங்களையுமே இவங்க மேனிபுலேட் பண்ணுவாங்க. தண்டர் லைட்னிங்கை இவங்களால் மேனிபுலேட் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒளியை வச்சு இல்யூஷன்ஸை கிரியேட் பண்ண முடியும். ஸோ ஒளியை வச்சு இவங்க உருவாக்குறாங்கன்னா அந்த ஒளியை பார்க்கறது மூலியமாக நீங்கள் ஒரு இல்யூஷன்லேயே மாட்டிக்க முடியும். ஸோ ஒளியால் இவங்களால் இல்யூஷனை கிரியேட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் டார்க்னஸ், இவங்க ஒளியை மேனிபுலேட் பண்ணாலும் இவங்களால் டார்க்னஸையும் மேனிபுலேட் பண்ண முடியும். நெருப்பு குழம்புலையுமே இவங்களால் சர்வே பண்ண முடியும். ஸோ நெருப்பு குழம்புலேயே இவங்களை நீங்கள் போட்டாலும் அங்கே இவங்க சர்வே பண்ணுவாங்க. இவங்க கம்ப்ளீட்டாக ஒரு இம்மோர்டல். இவங்க மட்டும் கிடையாது, இந்த லிஸ்ட்டில் வரக்கூடிய எல்லா காடஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இம்மோர்டல் தான். சிவாவோட பொண்ணு சொல்லிட்டு அப்படி இம்மோர்டல் சொல்லலாம் எப்படி. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இம்மோர்டல்ஸ் தான். ஹிந்துசம்ல ரொம்ப முக்கியமான ஒரு கடவுளாக இருந்தாலும் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆலயங்கள்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதாவது தனிப்பட்ட முறையில் ஆலயங்கள். அண்ட் முருகப்பெருமான கோவில் வந்து பார்த்தீங்கன்னா சில பல ஸ்டாச்சூஸ் இவங்களுக்கு தனியாக வைக்கப்பட்டிருக்கு. மற்ற காட்ஸோட கோவிலில் சில பல ஸ்டாச் தனியாக இருக்கும். பட் இவங்களுக்கு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆலயங்கள்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மி தான். சில இடங்களில் வட மாநிலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஆலயங்கள் நிறையா இருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன். பட் நம்ம சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஆலயங்கள்ன்றது கம்மியாக தான் இருக்க போல இருக்கு. பட் என்னதான் ஆலயங்கள் கம்மியாக இருந்தாலும் இவங்க மேக்ஸிமம் ஒட்டுமொத்தமாக எல்லா கடவுளோட கோயிலுமே இருப்பாங்க. பிகாஸ் இவங்க தான் ஜோதி இல்லையா, இவங்களை ஏற்றி வச்சுட்டு தான் மற்ற கடவுளையும் கும்பிட போகிறாங்க. தெய்வ வழிபாடு என்பது இவங்களை முதன்மைப்படுத்தி தான் இருப்பதனால வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பேசிக்காக இவங்க இல்லாத கோயிலும் கிடையாது, இவங்க இல்லாத கோயில் வழிபாடும் கிடையாது. நம்பர் 1ல யாருக்கான பார்க்கறது முடியாது சின்னதாக ஒரு ஹானரபிள் மென்ஷன் யாருக்கான வந்து பார்த்தீங்கன்னா விநாயகினி, அப்புறம் முருகப்பெருமானுடைய ஃபீமேல் வெர்ஷனான முருகனின்னு சொல்லலாம், கார்த்திகேயனின்னு சொல்லலாம், இல்லை கார்த்திகா அப்படி கூட சொல்லலாம். ஸோ இந்த 2 காடஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹானரபிள் மென்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபைனலி நம்பர் 1ல இது வந்து பார்த்தீங்கன்னா அசோக சுந்தரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வெர்ஷன் ஆஃப் ஸ்டோரிஸ் இருக்குது. இவங்களோட பர்த் ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் பெருமானை எப்படி அம்மன் கிரியேட் பண்ணாங்களோ அந்த மாதிரி விநாயகருக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட பவர்ஸ் யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அசோக சுந்தரி கிரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. விநாயகரை ஈசன் தலையை வெட்டு வரலையா அந்த ஸ்டோரி அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா அசோக சுந்தரி போய் ஒளிஞ்சிருந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு பர்த் ஸ்டோரி. இன்னொரு பர்த் ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அரண்யானி வந்து பார்த்தீங்கன்னா கற்பக விருட்ச மரத்து மூலியமாக வெளியே வந்தாங்களோ கிரியேட் ஆனாங்களோ அதே மாதிரி சிவபார்வதி வந்து பார்த்தீங்கன்னா கற்பக விருட்ச மரத்தை சோதிக்கிறதுக்காக அவங்க 2 பேருமே ஒன்றா போய் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டப்போ அப்போ கற்பக விருட்ச மரம் கொடுத்த ஒரு உயிர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அசோக சுந்தரின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி 2 வருஷம் ஸ்டோரி இருக்குது. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கற்பக விருட்ச மரம் கொடுத்தேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்டோரி படி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. பட் ஒரு செலஸ்டியல் லெவல் அதுக்கு கீழ் லெவலில் பவர்ஃபுல்லாக தான் இருப்பாங்க. பட் இதுவே பார்வதி தேவி கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு ஒரு ஸ்டோரி இருக்கு இல்லையா, அந்த ஆரிஜின் படி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சுப்ரீம் காட்ஸ் லெவலுக்கு ஈக்குவலாக இருப்பாங்க. அதாவது விநாயகப் பெருமான், முருகப்பெருமான், ஐயப்பன் போன்ற கடவுளுக்கு அடுத்தபடி இருப்பாங்க அப்படின்ற மென்ஷன் பண்ணுறாங்க. அது இந்த காட்ஸுக்கு அடுத்தபடி பவர்ஃபுல்லான சிவனோட குழந்தை அப்படின்னா அது அசோக சுந்தரி அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க. ஹிந்துஸ் முக்கியமான கடவுளாக டெக்னிக்கலாக இவங்களும் ஒருத்தவங்க. பட் இவங்களுக்கு ஆலயங்கள் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது. இவங்களும் சில பல கோவில்களில் தான் இவங்களுக்கு ஆலயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இவங்க அதிகமாக குழந்தை வடிவத்தில் தான் கும்பிடுவாங்க. இவங்களோட ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நகுஷன் ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவனே ரூல் பண்ணியிருக்கான்றது குறிப்பிட்ட
குறிப்பிடத்தக்கது. இவனுடைய பவர்ஸ் பார்த்தீங்கன்னா பேசிக்காக சைஸை ஆல்டர்னேட் பண்ணுவாங்க, தர டூப்ளிகேட் பண்ணுவாங்க, இல்யூஷனை கிரியேட் பண்ணுவாங்க, சவுண்டை மேனிபுலேட் பண்ணுவாங்க. அப்புறம் பஞ்சபூதங்கள் இருக்கு இல்லையா, நீர், நிலம், ஆகாயம், காற்று, அந்த பஞ்சபூதங்களையுமே பார்த்தீங்கன்னா இவங்க மேனிபுலேட் பண்ணுவாங்க. டெலிபோர்டேஷன் இருக்கு, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறது டெலிபோர்டேஷன் இருக்கு. இன்வின்சிபிலிட்டி, இன்டான்ஜிபிலிட்டி இருக்கு, மைண்ட் ரீடிங் இருக்கு. இன்வின்சிபிலிட்டி, இன்டான்ஜிபிலிட்டி அப்படின்னா இன்வின்சிபிள் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் மறையிறது, கண்களுக்கு தெரியாமல் மறையிறது. இன்டான்ஜிபிலின்றது ஊடுருந்து போகிறது, எதுக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஊடுருந்து போக முடியும். அண்ட் மைண்ட் ரீடிங்கிறது உங்களுக்கு தெரியும், மற்றவங்க மனசுலையோ மற்றவங்க எண்ணத்தில் நினைக்கின்றதை தெரிஞ்சுக்கிறது, அவங்க தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எந்த ஒரு உருவத்துக்குமே உங்களால் சேஞ்ச் ஆக முடியும், டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும். அப்புறம் நிதர்சனத்தை மாற்றுறது, அதாவது ரியாலிட்டியை உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். ரியாலிட்டி வாழ்க்கையுமே இவங்ககிட்ட இருக்கு. இதெல்லாம் தாண்டி நிறைய மேஜிக்கல் ஸ்பெல்ஸ் அண்ட் மேஜிக்கல் எபிலிட்டி இவங்ககிட்ட இருக்கும். ஒரு உயிரை உங்களால் கிரியேட் பண்ணவும் முடியும், அதே மாதிரி ஒரு உலகத்தையே படைக்கிற அளவுக்கு இவங்க சக்தி வாய்ந்தவங்க. ஸோ சிவபெருமானோட மகள்களே வந்து பார்த்தீங்கன்னா அசோக சுந்தரி தான் மோஸ்ட் பவர்ஃபுல்லான டாட்டர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் காய்ஸ். நல்ல வீடியோ பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் ஏதாவது நாய்ஸ் இருந்துச்சுன்னா அதை விஷயம் மன்னிச்சுக்கோங்க. அண்ட் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.